பரவாயில்ல, நாங்க எடுக்கல, போறோம். சரி, போயிட்டு வரோம். ஏய், இந்த புல்லு அழகா இருக்கலாம். அப்படியா? இப்ப இந்த புல்லு பாருங்க, அழகா இருக்கலாம். சூப்பரா இருக்குதுங்க. சரி வாங்க. இந்த பக்கம் வரும்போது ஒரு போர்டை பார்த்தோம், ஸ்ரீ மகா வராகி அம்மன் திருக்கோவில். இந்த சைடு போங்கப்பா, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து ராஜாக்கமங்கலம். சரியா, நாங்கள் இப்போ வந்து ராஜாக்கமங்கலம் அம்மா பார்க்கு பக்கத்தில், அம்மா பார்க்கு பக்கத்தில் இருக்கிற அம்மா பார்க்கு அண்ணா இருக்குது, அண்ணா இருக்கு பாரு, அந்த அந்த கேட்டு போட்டுருக்குது தான் பார்க். சரி சரி, கோயில கண்டில் இந்த பக்கம் தானே வச்சிருக்கு. ஏய் பைத்தியமாடா நீங்களாம். சரி இதில் விடுங்க, அப்படி போவோம், நடந்து வண்டி போதுமா? போவானா இருக்குல்ல ரோடு. வராகி அம்மன் போர்டு வச்சாச்சுன்னா உப்பளத்துக்குள்ள ஏதோ வயக்காடை காமிக்குது. எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. அங்க இல்லையே. ஐயா, அது ஏதோ ஆபீஸ் பைத்தியம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். இதானா? நீயே இறைவன் சாமே வேதம், உண்மை நீயே இறைவன் நானே இறைவன். அலத்தம்மன் திருக்கோயில் ராஜாக்கமங்கலம். இதானா? சரி சரி, அப்போ தெரியல, உள்ள போய் பார்க்க முடியாது, உள்ள போய் பார்க்க முடியாது. இதான் நல்லா வெளியே பார்த்துக்கோங்க. இதான் வந்து அலத்தம்மன் திருக்கோயில் ராஜாக்கமங்கலம். சரியா? ஓம் சக்தி பராசக்தி. ஏய் எப்ப நீங்க இப்ப இந்த கல்லை தூக்குனாதான் நான் உங்களை கட்டுவேன். ஆமா. எனக்கு தெரியாது. இந்த கல்லை தூக்குனாதான் உங்க அண்ணனை நான் கட்டுவேன். அதே மாதிரி நீ இந்த கல்லை தூக்குனாதான் என் தம்பிக்கு நீ. நைஸே, இது எதுக்கு இந்த வேலை? அதுக்கு இந்த கல்லை தூக்கலாமா? எதுக்கு அம்மா அவ்வளோ பெரிய இது? அதே தூக்க போனேன், விளங்கிரும். சரி, எங்க நேரத்தில் லாக் ஆயிடக்கூடாது. ஏய் ஏய், இந்த கல்லு எங்களுக்கு தூக்க தெரியாதோ? தூக்க தெரியாதாட்டி? அண்ணா போடுற ஐஸ் தோளோட ஆட்டி. எஸ், த மைக் இஸ் ஆன். எஸ், எங்க மூர்த்தி பிரதர் இஸ் கனி. கல்லுக்கு இங்கிலீஷ்ல என்ன செய்ய போறிய? ஸ்டோன். கல்ல தூக்குனாதான் உனக்கு எனக்கு கல்யாணம். மூர்த்தி பிரதர் இஸ் அப்ப இந்த அண்ணா அந்த கல்ல தூக்குங்க. மூர்த்தி பிரதர் இந்த கல்லு, மூர்த்தி பிரதருங்க வாங்க. எப்பா இருக்கிறதே சின்ன கல்ல தூக்கலாமா? எங்கனே லாக்காய் கிடந்தா நாளைக்கு யாரு எனக்கு சோறு போடுவா? இந்த பக்கம் வா, இந்த பக்கம் மூர்த்தி அண்ணன் இந்த பக்கம் வாங்க. ஆமா எஸ், இந்த பக்கம் வாங்க. அங்க வீடியோல கவர் ஆகாதுங்க வாங்க. நீர் இந்த கல்ல தூக்கம் நான் பாக்கணும். இந்த கல்ல தூங்க. இது நல்ல உருண்டை அம்சமா இருக்குப்பா அந்த கல்லு. எனக்கு இந்த கல்ல நல்லா பிடிச்சிருக்கு. நீர் அந்த கல்ல தூக்குனாதான் உங்களுக்கு கல்யாணம். இந்த கல்ல பிடிங்கப்பா. இந்த கல்ல நீர் தூக்கணும். லிவிய கொண்டு விட்டு அவளே தூக்குவாள. நிஜமாவே இங்க இவ்வளவு கல்லு கிடக்க, இது தூக்குவாங்களா தெரியலையே. இப்ப வேண்டாம், சவத்தை எங்கேயாவது லாக் ஆயிர போகுது. வயசான காலத்துல கல்யாணம் பண்ணா வேண்டாம். 12 பிள்ளை குட்டியே பத்தி ஆசை இருக்கா? கொழுப்படுத்தவருங்க இவர. தூக்குங்க தூக்குங்க, எவ்வளவு தூக்க முடியுது பாப்போம் பாப்போம். வேண்டாம், அப்படி சும்மா கிடச்சி வேலை செஞ்சு சோறு போட. நீ தூக்குட்டி குந்தாணி, நீ தூக்கத. I am up the stone. Okay, இருக்கதுல பெரிய கல்ல தேடி போறேன். I am up the stone in இப்படி போட்டிங். ஓகே, எப்படி போட்டிங்? இப்படி போட்டிங். ஓகே, இத தூக்க போறேன் பை. தூக்குங்க ஓய். வேண்டாம், முடியல. அதையே தூக்க கலையல. ஆமா, பார்க்கவே அசைக்க முடியல. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க, பெருசு. வேண்டாம், இந்த சம்பந்தம் வேண்டாம், சொன்னா கேளுங்க, அது பெருசா இருக்கு. இங்க வேறு மூர்த்தி அண்ணே, இதுக்கு அதே ஓவர். சரியான இது தேவையில்லாத விஷயம்பா. மண்டை கிடக்கு.
நோ 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 சரி நான் எதுக்கு உங்களுக்கு ஒதுக்கி தாரேன். ஏ நீ வேண்டா நீ போட்டிருக்கா ஏன் 50 கிலோ டி? அதான் அவர் அசால்ட்டா தூக்கிட்டாரு. ஏன்னா நான் 50 கிலோ தான். இது எத்தனை கிலோ? 82. ஒருவேளை 82 கிலோ போனா 50 கிலோ தங்கண்டா சாமியா அண்ணா தொட்டு கும்பிடுவியா? this is a god. தூக்க குடிக்கிறத வந்து சவுட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி சொன்னேன். இது பார்க் மாதிரி சின்ன பார்க். பள்ளி வேற சத்தம் தருதுடி. ஆமா அந்தால போயிரலாம். Okay, the goat is managing the bull. சரி சீக்கிரம் முடியலன்னு எனக்கே தெரியும். பந்தர முக்கிட்டு இடந்துறாத. தூக்குங்கப்பா. என்ன டிரைவர் வேண்டாமா நீ? நான் இருக்கும்ல. இருக்கட்டு. நான் கூட்டிட்டு போறேன். இவரு டிக்கிக்கேம் சேர மாட்டாரு. டிக்கிக்குள்ள சேர மாட்டாரு. பின்னாடி ஒரு கயரை கட்டி இழுத்துட்டு போயிடலாம். எப்போ தேவையில்லாத வேலை எதுக்கு? ஒருவேளை சரி ஓகே வேண்டாம். ஒருவேளை 85 கிலோல ஒருத்தன் பொண்ணு கட்டி இருந்தான்னா அவன் என்ன கஷ்டப்படுவான்? சேத்தான். ஏய் கல்ல தூக்க தான் கஷ்டமா இருக்கும். பொண்டாட்டி தூக்கி ஈஸியா இருக்கும். அப்ப அது ஏன் 85 கிலோன்னு போட்டுருக்கு? திஸ் இஸ் a store. அதான் நான் தூக்குனேன் மக்களே. ஆனா இது பாத்துக்கோங்க, சின்ன சின்ன கல்லு ஒரு கேஜ்ல இருக்கு. சரியா, நான் உங்களுக்கு காமிக்கவா? எல்லா கல்லுமே ஒரு கிலோ கணக்குல இருக்கு. எஸ் காணி நைஸ். சொல்லு காணி. சாக்லேட் சீ சீ சீ. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு கல்லு. நிறந்து போவோமா? ஆண்டி அதுக்கு மண்டி போட்டு கிடக்க. நான் இப்ப அதுல எழுதி இருக்க கேஜி எங்க எழுதி இருக்கீங்க? 122. ஏ மூர்த்தியனே இததான் நீங்க தூக்கணும். ஐ எம் சி யூ தூக்கு. இது 120. என்ன வேண்டாம் 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 சும்மா அண்ணா தலைய பிடிச்சு முக்கி விட்டா. I am not I am only no 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 no. நீங்க அந்த உயர தொட்டியில ஏதாவது கரண்ட் வந்து என்ன செய்வீங்க? கேருங்க. தேவையில்லாத இடத்துல எல்லாம் இப்படி பண்ண மூர்த்தியனே திஸ் எவ்வளவு வெயிட்? அந்த கல்ல யார ரெண்டா உடைச்சு போட்டுருக்காவ, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எந்த கல் மூர்த்தியனே மாதிரி யார டிப்ரெஷன்ல வந்திருக்காவ. இது 54 kg. நான் பாருங்க இது திஸ் 54 kg. அதுக்கு அப்புறம் 54. ஏம்மா இததான் நான் தூக்குனது. பாதி தானே இருக்கு, முழுசா இருக்க கல்ல மட்டும் சொல்லு. இது 66 ஆனா தெரியுது. எஸ் ஏம்மா இதெல்லாம் வச்சிருக்குது 8 கிலோ. கிலோவா? இந்த பக்கம் எழுதி இருக்கு 25 25 kg. அதே தூக்க முடியலமா நம்ம. ஏ அம்மா என்ன வெயிட்டா இருக்கு மக்களே. பார்க்கதான் சின்னதா இருக்கு. இது எத்தனை கிலோ? ஆனா கண்ணு தெரியாது. தள்ளி பாரு. 57 கிலோ. 57 கிலோ. 57 kg. அந்த பக்கம் இருக்குது 41. ஓ ஓகே. அது 29. நீங்க ஏன் பார்க்கலாம்? நீ பார்த்தோன்னு சொல்லிட்டு மத்தியா 29. நான் அது 20 ன்னு எங்க படிச்சேன்? நீ அப்படிதானே, கண்ணு தெரியாது. அம்மா ஐயப்பா. ஆமா தூக்குனீங்களா நீங்க? மண்டே உடைச்சிருவேன். 82 மக்களே இதுதான் எங்க அண்ணன் தூக்குனது. ஆனா அந்த கல்லு தான் இருக்குதுல அழகா இருக்கு. வித்தியா 50 கிலோ 50 kg. இது 80. அந்த கல்லு புதுசு போலுக்கு, அதான் அழகா இருக்கு. இது அழகா இருக்கு தெரியுமா? ஆமா இது அழகா இருக்கு. எத்தனை கிலோ அது? 90 நல்ல பால் மாதிரி இருக்கு. 96 kg. This skull is very beautiful, amazing, wonderful. எவ்வளவு இயற்கையா ஆடெல்லாம் மேஞ்சிட்டு. This goat is a grass. This is a grass. Is eating. eating. Hi goats. How are you? அங்க அது ஆட்டுக்கு ஓனர் நான் புடிச்சிட்டு போறேன்னு நினைக்க போறா போல. சரி அந்த அண்ணன் ஒண்ணு திருட்டு முழிக்கு ஏதோ கலாண்டு போ வந்து என்ன ஏதோ குட்டி அண்ணி this is நைஸ் rolling. அத ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நீங்க வாங்க அங்க வாங்க விஜயண்ணி. This goat is very nice. Goat is very nice. This is a football. Goat ஓட ஓனர் வராரு, தீத்துக்குவாரு. Oh okay. Why what are you doing? Why race running? இது என்னது? இத வந்து நான் எங்கேயோ பார்த்துக்கேன். ஆமா அண்ணா உள்ள ஏதோ பல்லி. பல்லி இல்லமா பல்லி. பல்லி தானே. This is a பல்லி sitting in the பல்லினால அலர்ஜி. ஆமா பல்லினா அலர்ஜி. நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இது எப்படி போணும்? மேலே யாருங்க மூர்த்தின்னு உருட்டுவாரு.
அடி பாவி, அதுக்கு நீ கீழே பட்டு நான் உன் மேல உருட்டேன். மேல முதல்ல நீங்க அதை உருட்டி காமிங்க. ஓ சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். Not try, will try not move in the. இதுக்கு இப்ப யார் யாரும் மறந்துட்டேன்னு. கல்லுக்கு இங்கிலீஷ்ல என்ன தண்ணி சொன்னேன்? எப்ப ஸ்டோனு. ஸ்டோன் ஸ்டோனு. ஸ்டோன், பிக் ஸ்டோன். பிக் ஸ்டோனு. எஸ். அசையவே மாட்டுக்கு. இப்ப அவரு உருட்டி காலோட தள்ளுவாரு. இழுங்க இப்போ. இப்ப இழுங்க. வேண்டாம் வேண்டாம். அது ஏதோ அந்த பக்கமா இந்த பக்கமா அணை போட்டு வச்சிருக்கு. இதை தூக்குறதுக்கு எவனோ இருக்கான். முடியாதுமா நம்மளால. தேவையில்லாத வேலை நமக்கு எதுக்கு மக்களே. அது கல்லா இல்ல இரும்பா? சரி நீங்க ராஜாக்கமங்கலம் சைடு எங்க மூர்த்தி பிரதர், டிப்ரெஷன் பிரதர் ட்ரைங் இந்த ஸ்டோன் மூவ். இல்ல நீங்க ராஜாக்கமங்கலம் சைடு வந்தாச்சுன்னா அவ்வையம்மன் அவ்வையம்மன் அலத்தம்மன் திருக்கோயில், வராகியம்மன் கோயிலுக்கும் வாங்க. அதே மாதிரி அந்த சைடுல வந்துட்டு ஒரு பார்க் இருக்கு. வாங்க போறோம், இப்படி பார்க்குக்கு போவோம். ஆனா ஸ்கூட்டி எடுத்துட்டு போண்டாமா? வேண்டாம், என்ன இப்படி நடந்து போயிடுவோம் வா. ஓகே. டிப்ரெஷன் பிரதர் விஜய் உங்க யூ ஃபோன் இஸ் சிட்டிங் இன் தி ஸ்டோன். ஆமா, ஃபோன் எடுத்துட்டு வாங்க. உங்க ஃபோன் அந்த ஸ்டோன் மேல உட்கார்ந்து இருக்கு. அதான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த செடியை பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குல. வேண்டாம் வேண்டாம். நோ 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 நோ. அண்ட் இது என்ன செடி அழகா இருக்குல. வருதா? உடுங்க, நான் எண்ணி இழுத்து பாக்கேன். ஓகே, எண்ணி இழுத்து பாக்கேன். ஆனா நோகாம நொங்கு சாப்பிடுறதுக்கு எப்படி ஓடுறாவோ பத்தியலா. திஸ் இஸ் ஏ விஜி. சாமியே சரணமையப்பா. அவ்வளவு வெயிட் போட்டா போங்க. இழுத்துறோனா? ரன் அவே. உருட்ட கூடாது. நான் என்னோட பலத்தை ப்ரூஃப் பண்ண போறேன், சரியா? அந்த ப்ரூஃபை தான் அல்லே பாத்துட்டோம் நாங்க. அதுல பாரு, அது தடுப்பு. ஆமா மக்களே, தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்காவே. எங்க டிப்ரெஷன் ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டதை வெளியெடுத்து. மழை பெஞ்சு கொஞ்சம் தடுப்பு சுவர் ஆயிட்டு. ஓகே ஓகே, ரெடி ஸ்டார்ட். யூ வில் கோ. என்னல கூப்பிட்டா வர மாட்டுக்கு. தள்ளப்படாதுன்னு இல்ல, நீங்க தள்ளாத கூடாது. நான் செக் பண்றேன் என்னைய நானே. என்னை வந்து அடிக்கடி நிறைய பேர் அயன் லேடின்னு சொல்றாங்க. அந்த அயனு பட் லேடி ஸ்டோனு. நான் டாக்டர் எனக்கு அனுப்பணும். நிறைய பேர் அயன் இருக்குங்க, அவ நீங்க மட்டும் அயன் இல்லைன்னு சொன்னீங்களே. ஏ வயல்ல மாடு உழதுக்கு போன மாதிரியே இருக்கு. இது கல்லு பின்னாடி வரும்போது கால்ல நச்சிருமோன்னு தோணுது. இல்ல, அது எப்படி நைக்க இவ்வளவு கம்பி டிஸ்டன்ஸ் இருக்கா? அது இருக்கிறதே உங்க கையில. அந்த அங்கிள் என்னைய பார்த்து வெக்கமா சிரிச்சுட்டே போறாப்ல. சோ பிரிட்டி. சோ பிரிட்டி. ஒரு பசங்களா இருந்தா கூட சரின்னு சொல்லலாம். சரி வாங்க போலாம். பாருங்க எங்க பிரதர். ஆனா கலந்துட்டு முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஓனர் வந்து கொல்ல போறாரு. இல்ல அது மாட்டிரலாம். ஃபினிஷ். இப்போ எங்கே ஒண்ணு எடுத்த இடத்துல கொண்டு விடுங்க. வேண்டாம் அண்ணே வேண்டாம். எடுத்த இடத்துல கொண்டு விட்டுருங்க. ரிவல்ஸ் வாங்க, ரிவல்ஸ் இல்லுங்க. பாவம் அண்ணி, உங்க மனசாட்சி இருக்கா? எதுக்கு நடிக்க? நின்னுங்க. எங்க பிரதர் அசைவே மாட்டுக்கு. பாவம் அவரு உங்களுக்காண்டி போயிருவோம். அந்நேரு கொழுப்படுத்து. அவரு உங்களுக்காண்டி இவ்வளவு பண்ணினாரு. நீங்க வீடியோ எடுத்து அவரை மாட்டி விட்டுதீல. இவரு என்ன செய்யாருடி? அது கலந்து போயிருவா. அவரு என்ன செய்வாரு? மக்களே, அங்க இருந்த ப்ராடக்ட் நல்லா இல்ல பத்துடுங்க. எங்க மூர்த்தி என்ன ஸ்ட்ராங் தான், பட் ஆனா ப்ராடக்ட் சரியில்லை. வீக். சரி அங்க விட்டுருங்க, குளத்துக்கு தள்ளி போட்டுறாம. அது அப்படியே கடக்கட்டும், விடுங்க. நம்ம அங்க போ, பார்க் இருக்கு, வாங்க போ. பாவமா இல்ல. சரி ஓகே. சரி மக்களே, நம்ம வந்து இப்போ அங்க ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்குக்கு போவோம். ஏன்னா அங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. வயிறு நல்லா பசி. Going into the park with eating very stomach பசி. ரொம்ப பசிக்குது. உள்ள எல்லாமே அலாரம் அடிக்குது. எப்ப வந்து குளத்தை பத்தி எல்லாம் நீ. இது குளம் இல்ல, உப்பளத்துல உள்ள வேஸ்ட் தண்ணி. நாகேஷ், உப்பளத்துல உள்ள வேஸ்ட் தண்ணி. அது தண்ணி அங்க இருக்காண்டி சாப்பிட மாட்டேங்க கேட்காரு போல தண்ணி. ஆனா என்னதான் சொல்லாரு? என்ன மூர்த்தி அண்ணே, ஃப்ரெண்ட்ல ஒரு கடையில பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லு. இல்ல தண்ணி அங்க இருக்கும் போல அங்கே சாப்பிடுறோமான்னு கேட்காருன்னு நினைக்கேன். பார்க்லயுமே யாரும் இருக்க மாட்டாங்க தான். இருக்கட்டுங்கன்னு அழகா இருக்குல்ல, அங்கே சாப்பிடுறோமா? அங்கே சாப்பிடவா? அங்க இருந்தே சாப்பிடவா? ஏடி எனக்கு கத்த முடியலடி. கேள்வி
இல்ல தண்ணி வரல வரல. தண்ணி வரல தானே? எப்பா வண்டி அப்படியே எடுத்துட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வாங்க. அம்மா கத்த முடியலம்மா, டங்கு வர வந்து கிடக்கு. இங்க பாருங்க, தலை சுத்துது சுத்துது சுத்துது. This புல் இஸ் வெரி பியூட்டிஃபுல். குத்திராதீங்க, சாரி, தெரியாம நக்கல் பண்ணிட்டேன். வண்டிக்கார சொந்த ஊரு மாதிரி கண்ணடிச்சுட்டு என்ன பார்த்து எப்படி இங்க இருங்க. அழகா கண்ணடிச்சு தெரியுமா அந்த ஆடு? கண்ணு அடிச்சுட்டாங்க. அழகா ஆயிடுச்சு. இதுக்கு நடுவோட போலாம் போல. ஆமா, அதுக்குள்ள நல்ல நல்ல பம்பெல்லாம் படுத்து கிடக்கும் போ. சோ ஓகே. ஆனா இது ஏன் குட்டை குட்டையா தண்ணி கிடக்குது? எடி அது அந்த உப்பளத்துல உள்ள வேஸ்ட் தண்ணி. அது எங்கெல்லாம் இல்லாம இங்க மட்டும் இருக்கு. அவ்வளவு இடமும் கிடக்கு பாரு, கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு. ஆமா, அது எல்லா இடமும் உள்ளதுதான். அது புல்லு முளைச்சு அந்த மாதிரி இருக்கு. கோமாதா எங்கள் குலமாதா, எங்கள் குலம் காக்க வாயேண்டி சகமா. வாயேண்டி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்ப மூடிட்டு இருக்கலாம்ல. எஸ், பார்க் இருந்தாலும் போலாம் தானே? எஸ், ஆனா திறந்து ஓபன்ல இருக்கு. இது வந்து அந்த இந்த பார்க்ல வந்து மாட்டு வண்டி, அதாவது அந்த காலத்துல நம்ம எல்லாம், நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து பாத்திருக்கேன். இந்த மாதிரி மாட்டு வண்டியில தான் எங்க ஊருக்குள்ள ஒரு தாத்தா போவாரு. எங்க போறிய? எப்படியே போவோம், அப்பதான் மாட்டு வண்டியை காணிக்க முடியும். எங்க இந்த இது ஒரு தாத்தா எங்க ஊருக்குள்ள மாட்டு வண்டியில போவாரு. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிருச்சுல. இப்ப அந்த காலம் அது வசந்தன் கோகாலம். இது ஆலமரம். ஆலமர காத்தே இப்பதான் விழுது வந்துருச்சு. இதுதான் இப்ப எரிப்பாங்களா அந்த இடமும்? ஆடன் நாயே, என்னது இது? என்னது இது? இந்த சுடுகாட்டுல எரிப்பாவளேதான் இது. அடக்காடா, இந்த மாதிரி தானே இருக்கும் மயிலாடியில. அது சுடுகாட்டுல இருக்குது இல்லட்டி. பாருங்க மக்களே, உங்க நாகேசக்காலுக்கு அறிவே அறிவு. இது நிழல்ல உட்கார்றதுக்கு அது அப்படி போட்டிருக்கு. அப்படி அப்படி வார்டு வச்சு. இது சுமை தாங்கி தானே இல்லையே? எப்போ இது சுமை தாங்கி இல்ல, அது உட்கார்றதுக்கு போட்டிருக்கு. அப்படியா? இது அந்த காலத்துல உள்ள பொருட்கள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிருக்காங்க. வாட்டு வீடு, வார்டு, கீழே வந்து அந்த பனைமரத்து தூணு. சோ வெரி பியூட்டிஃபுல். கடவுளே, வெரி பியூட்டிஃபுல். இப்ப தொழில முங்கி. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து விழுது, ஆலமரம் விழுது. அரச மரமா இது ஆலமரமா? இது ஆலமரம், அரச மரம். பனைமரத்தை பாதியில வெட்டிட்டு மேல கொடை பிடிச்சிருக்கு. பனைமரத்தை பாதியை வெட்டிட்டு இல்ல, அதெல்லாம் பார்க் மாதிரி அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர். இருக்கு பாத்தீங்களா மாட்டு வண்டி, குதிரை வண்டி. இப்படி அந்த காலத்து மாட்டு வண்டி அப்படியும் சொல்லிக்கலாம். மாட்டு வண்டி அண்ணா இருக்கு. இதான் குதிரை வண்டி போலுக்கு. ஆமா, இது குதிரை வண்டி போல, மாட்டு வண்டி அண்ணா இருக்கு. சரி, ஏதோ ஒரு வண்டி, ரெண்டு வண்டி ஒண்ணு போலதான் இருக்கு. அந்த மாட்டு வண்டியில ஒரு அங்கிள் படுத்து கிடக்காங்க. ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப். நோ ஸ்லீப், ஒன்லி வாட்ச். நம்ம அப்படியே பார்க்குக்குள்ள வந்துட்டோம். பார்க்குக்குள்ள வந்த உடனே அங்க ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, எட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, படத்துலாம் இருக்காங்க பாரு. டாக்ஸ் பார்க்குங்களா இருக்கு. நீச்சல் பத்தியெல்லாம் நாடகம், புத்தரடகு. அதாவது நீட்டல் மக்களே. அங்க ஒரு அண்ணன் பேங்க்ல வேலை பாக்குறவங்க, கலெக்ஷன் போயிட்டு டயர்டா உட்காந்துருக்காரா இல்ல கட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரான்னு தெரியல. சரி வாங்க, இது வந்து ராஜாக்கமங்கலம் அம்மா பார்க். சரியா? இங்க வந்து ஃப்ரீ தான். இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. எஸ், மறக்காம வாங்க, அள்ளிட்டு போங்க. என்ன கட்டி அள்ளி கிடக்கு குப்பையை தான் அள்ளிட்டு போனோம். விளையாடிட்டு போங்க. இப்ப இவ்வளவு அவர் இங்க வந்துட்டாரா பாரு. நாட் கம்மிங். இப்ப ஏதாவது ஒரு பிளேஸ் செட் பண்ணுங்க. நேரத்துக்கு உட்காரும். ஓகே, நம்ம அங்கேயே உட்காந்துருக்கலாம். எஸ், இதோட அங்க நல்லா இருக்கும். ஆமாவா? எங்க அதுல உட்காரும், அந்த சீட்ல. அண்ணன் வரட்டும் மக்களே. நம்ம இல்ல கீழே உட்காருவோம். நம்ம டிரைவர் காணல. விஜய் இதுல உட்காருவோம். இல்ல அண்ணன் வரட்டும், அந்த முக்குல உட்காருவோம். ஒரு பிளேட்டாவது எடுத்து உள்ள வச்சிருக்கலாம் இல்லாட்டி. எனக்கு எங்கனையாவது இலை பறிச்சு மறந்துட்டேன். நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா வர பக்கெட்டோட வராரு. நான் நினைச்சேன் போற வழியில ஏதாவது பாக்கு எல்லாம் தேக்கு எல்லாம் கிடைக்கும். ஆமா, பாக்கு எல்லாம் சாப்பிட முடியாதோ, சாரி, தேக்கு எல்லாம் கிடைக்கும், சாப்பிடலான்னு இருந்தேன். ஆமா, லாஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி ஆயிப்போச்சு பாத்துருங்க. இனி என்னன்னா பக்கெட்ல போட்டு ஒத்த வரவு, ஆளுக்கு ஒரு உருண்டை. வாங்க வாங்க சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் சாப்பிட. சாப்பிடறதுக்கு நல்ல இடம் செட் பண்ணியாச்சு. நல்ல இடம், சாப்பாடு இருக்கு, குழம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. பார்க்ல கீழே உட்காரலாம்னு நினைச்சோம். இது ஒரு வேப்ப மரம் கொஞ்சம் மேல இருக்கு, கீழே வந்து பார்க் இருக்கு.
அங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க, இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் அந்த மாதிரி எல்லாரும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு ஈட்டிங் லஞ்ச் பிரேக் இல்ல, அதான் ஈட்டிங் சாப்பிட்டுட்டு இப்போ இருக்காங்க. டைம் என்னன்னு பாப்போமா? அப்புறம் வயசான தாத்தா பாட்டி 2 o'clock 2 மணி ஆயிட்டா, வயிறு பசி அதான் அலாரம் அடிச்சிருச்சு. உள்ள வந்து நிறைய பாட்டி மாதிரிலாம் படுத்திருக்காங்க. நல்ல காத்தோட்டமா இருக்கு பத்தி. நல்லாதான் இருக்கும். ஆனா கூட கொஞ்சம் இந்த பக்கத்துல வீடு இருந்தா நல்லா வந்து நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு அடிக்கடி வரலாம். நல்லா மைண்ட் ரிலீஃப் ஆகும். பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு கொஞ்சம் இப்படி நடந்த வாக்கிங் போனா உடம்பெல்லாம் குறைஞ்சி அப்படி ரத்த ஓட்டம் அதிகரிச்சு அது மட்டும் இல்ல இருக்கலாம். இங்க நிறைய என்ன இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸசைஸ். அம்மா இது ஃப்ரீயாவே காலைல 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நல்ல டைம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியா? நம்ம வந்தாச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். சரி, இது மட்டும் நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தா நானே டெய்லி போயிருப்பேன். ஆமா மக்களே, ஆனா ராஜாக்கமங்கலம் வந்தாச்சுன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. வந்து காத்தோட்டமா உட்காந்து சாப்பிடுறதுக்கு நல்ல பிளேஸ். சூப்பர் பிளேஸ். சாப்பிடறதுக்கு தட்டு எடுத்துட்டு வர மறந்துட்டு வந்துருங்க. ஆமா, நாங்க வந்து ஏதாவது தோப்புல போய் இருந்து இலை களவாண்டு சாப்பிடலாம்னு நினைச்சோம். கிரைண்டர் ஆடிட்டே இருக்கு பத்தியில. வெரி பசி. இப்படிக்க நான் குறுத்துதுன்னு இருக்கேன். நல்லா பசிக்குது. நான் என்ன பண்றது? ஆனந்தான் வெளியில வந்தாக்கிதான் பசிக்கும் போல பத்திங்களா. பொதுவாவே வீட்டுல இருக்கும்போது நீங்க இவ்வளவு சோறுனா வெளியில வரும்போது இவ்வளவு சாப்பிடலாம். அது வந்து எப்படி சொல்ல தெரியல. ஆனா அப்படி சாப்பிடலாம். நிறைய தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடணும்னா. சீவல்ல வெறும் கடலை மாவு தான் இருக்கு. மாவா இருக்கு பத்தியா. சீவல் மொறுமொறுன்னு இல்ல. நிறைய விளையாட்டு இருக்கு. எப்படி விளையாடணும்னு தெரியல. எந்த ரவுண்ட்ல எப்படி விளையாடுவாங்க? நான் அது விளையாட்டுல எக்ஸசைஸ் பண்றது. நீங்க உள்ள நின்னு சப்பாத்தி இருக்கு. இதா? ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு மினிட் ட்ரை. டிப்ரஷன் என்னன்னு காணல. ஏதோ பிள்ளைகள் இருக்குமா? இல்ல, ஒரு ஆண்டிட்டு தான் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருந்தாரா? இப்ப அதுல ஒரு வண்டி விட்டனால தெரியல. வெளியில வந்தாரு. ஒருவேளை தட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆண்டி கரெக்ட் பண்ணி மாப்பிள்ள வந்துட்டு 2வது கடைக்கு போறாருன்னா அங்க ஒரு பிள்ளை அழகா இருக்குன்னு அர்த்தம். ஏய், இதுக்குதான் அவர் துடிச்சாரோ? அங்க இருக்கா? உண்மையிலே தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. ஆனா இருக்கலாம். ஒருவேளை எங்க மூர்த்தி அண்ணன் எது செஞ்சாலும் கொஞ்சம் இதாதான் செய்வாரு. எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்களா? நாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் வெளியில போய் வீடியோ எடுக்கணும். நம்மளும் ஒரு நாள் வெளியில போய் நம்மளை நம்பி இருக்க ஃபாலோவர்ஸ் நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெளியில போய் காமிக்கணுங்கக்காண்டி இன்னைக்கு எஃபோர்ட் போட்டு வந்தோம். என் குட்டி வீட்டுல இருக்க. நான் இன்னும் போனே பண்ணி கேட்கல தெரியுமா? குட்டு மம்மி. அதெல்லாம் விடுங்க, நிம்மதியா வெளியில போயிட்டு வரலாங்கும் போதுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து போன் வருது. நான் இப்பதான் என் குட்டிக்கு போன் அடிக்கிறேன். பப்ளுக்கு காலில் புண்ணு இருக்கு, வலிக்குதான் கூட்டிட்டு போங்க. அந்த புண்ணு எப்படி இருந்துன்னு கேளுங்க. அது சைலன்சர், புல்லட் பைக். புல்லட்ல உள்ள சைலன்சர்ல கொண்டு காலை வச்சு சுட்டு அது பொத்து அது பிஞ்சு பாத்துருங்க. அங்க இருந்து போன் வந்து சரி இதோட கம்மிங். ஆமா, கம்மிங். பள்ளி எடுத்து கூட்டிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தாச்சுன்னா வெளியில வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. எப்படா பள்ளிக்கூடத்துல இருந்து போன் வரான்னு இருக்கு. ஆசாக்கா நாட்டு வாராரா இல்லையா? வாராரு. கால் மட்டும் தெரிஞ்சு அண்ணா அந்தால வந்துட்டாரு. ஷார்ட் ரூட் விட்டுட்டு எப்படி சுத்தி வராரு? அப்படின்னா அந்த பக்கமே ஏதாவது பிள்ளைகள் இருந்திருக்கும். கரெக்ட். சரி, ஆனாலும் அதுல வந்தவர் ஏன் வரலங்க? வந்துட்டாரு மக்களே, சாப்பிடுவோம். அதுல வந்தவர் இங்க வரல. நீ தட்டு மட்டும் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. தட்டு ரெடி. பேப்பர் தட்டு வாங்கிட்டு வராப்ல. தட்டு கழுவிட்டு இருக்காரு. ஆமான்னு நினைக்க. என்ன சாப்பாடுனா திரும்ப அங்க போயிட்டு இங்கால வர்றாரு. பொரிச்ச மீன். சரியா, பொரிச்ச மீன். அப்புறம் செங்கல்பட்டு ரைஸ். செங்கல்பட்டு இல்ல, சீவரிசி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது மீன் குழம்பு. ஓகே, அவங்க அம்மாட்ட ஃபுல்லா தாங்கன்னா சிந்திரும். இவ்வளவு போதும். நாங்க கழுவையும் போல. எதுக்கு அந்த பக்கம் போனிய? எதுக்காவது பெருப்பாரு. ஒரு ஆம்பளை ஒதுங்க போகக்கூடாதாடே. ஸ்கூட்டிக்கு கொண்டு என்னதையும் வச்சுட்டு வர்றாரு. உசுறு வரும். ஹலோ, எக்க குட்டி என்ன செய்யா? இந்த ஸ்பூனை வச்சு ஏதாவது சாப்பாடு எடுக்க முடியுமாடே? என்ன சூடா இருக்கு சோறு.
சோறு ரொம்ப சூடு. சரிக்கா சரி சரி அவனை சாப்பிட முடியுங்க. ஏன் 3 பிளேட் எடுத்துட்டு வரல? வாங்கிட்டு வரல? இருக்குல்ல இதுக்கு கீழே இருக்கோ தூக்கு நைஸு. அப்போ அதை அவ்வளோ நாகேஷ் சாப்பிடுவா. தட்டுங்கப்பா. ம் சரிக்கா சரி 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 நாங்க இப்ப தான் சாப்பிடக்கு இருந்திருக்கோம். என்னாச்சு என்னாச்சுடி? டிவி வந்தாவளா? சரிக்கா சரி. சரிக்கா வைக்கட்டா. சாப்பிடுங்க. ராஜாக்கமங்கல பார்க்ல இருக்கும். என்ன சரிக்கா அண்ணா கிடக்கு பேண்ட் போடக்கூடாது. சரிக்கா விளம்பர குழம்பு ஆமிட்டி எனக்கு மண்டை எடுத்துட்டு வரல. நான் போடலவங்க அம்மா தான் போட்டாங்க உள்ள. எங்க மம்மி கரெக்டா 3 இருக்கு 3 போட்டுருக்காங்க. துண்டு போட்டிருக்கா கண்மணி. கண்மணி அது தக்காளி மீன் தானே எடுத்தேன். கடிது நான் தண்ணி குடிச்சிட்டேன். அதனால ஒரு மடக்கு நான் மூஞ்சில எறும்பு. எங்க நீ கறி ஊத்துனீங்க? பொரிச்ச மீன் ஊத்த வரானா கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும். உன்னை எண்ணி பார்க்கையில் ஆசை கொட்டுதே. தண்ணி பாட்டிலும் மறைக்கும். இந்த பாருங்க இன்னைக்கு என்ன அண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன் சாப்பிட்டா எல்லாம் எடுத்து வச்சுல? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பாத்தியெல்லாம் மக்களை இருக்கிறது பொரிச்ச மீன் காணாதுன்னு கிழங்கு வத்தலும் பொரியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எஸ் ஆல்வேஸ் மீ அண்ட் மூர்த்தி பிரதர் என்னதோ வாங்கி கொண்டு ஸ்கூட்டிக்குள்ள வச்சுட்டு வந்துட்டாரு. நான் போன உடனே பாப்பேன் லூஸ்ல கிடையாதான். அதனால ஒரு செட்டா தான் கொடுப்பாங்க. அதனால இந்த மொத்தமா பிளேட்டா வாங்கினேன். 4 பிளேட் 3 பிளேட் எடுத்து அங்க வச்சுட்டு வந்தேன். சொன்னா நாங்க பிளேட் மட்டும் பிளிங்க் ஆகுதுன்னு வேண்டாத்துன்னு வேலை பண்ணிடுவோம். வேற என்ன பண்ணு? ஆமா வந்த இடத்துல எனக்கு 50 ரூபா வேஸ்ட். 50 ரூபா தானம்மா. ஹோட்டல்ல இப்ப சாப்பிட போயிருந்தோம்னா 500 ரூபா வேஸ்ட். அது மூர்த்தி என்ன அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல 50 ரூபா. அதாவது தின்னு தித்துருவோமே. இந்த பிளேட்டுன்னு நாளைக்கு ஒன்னொன்னா போகுமே. என்ன எடுத்துடுங்க. நம்ம சேர்ந்து சமைக்கிறதுக்கு பிளேட் வாங்கண்டா. எல்லாரும் சேர்ந்து சமைக்கும் போது சாப்பிட வேண்டியது. அன்னிக்கா குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆமா அழகா இருக்கு. நாட்டு மை ப்ரிப்பேரிங் ஒன்லி ஆசாக்கா ப்ரிப்பேரிங். எனக்கு தெரியும் மீன் குழம்பு அழகா இருந்தாலே அதுக்கு காரணம் ஆசானி தான் தெரியும். இன்னைக்கு காரணம் ஆசாக்கெல்லாம் கிடையாது. ஆசானி அழகா மீன் காரணம். ஃபுல்லா சாலை நேரத்துலயும் நின்னுட்டு இன்னைக்கு பாருங்க வெள்ளை மீன். எனக்கு வெள்ளை மீன் குழம்பு சோ ஈட்டிங். நாய் வேற வந்திருக்க நாய் வசத்தப்ப சூச்சூன்னு எடுத்து கொத்தோட எடுத்துட்டு போயிடப்படாய். சைனீஸ் அக்கா எக்க வேலைக்கு போனாரு. அங்க போன இடத்துல ஒரு அண்ணாக்கு அப்பா இறந்துட்டாங்களா, அதனால இப்ப ஒரு போன் வருது சரியா? அதை பேசி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிட்டுட்டேன் நான் எவ்வளவு பொறுப்பா இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சேன். அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் ராவி மணிக்கூர் கணக்க திங்கணும். ஒய் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாட் பிரச்சனை. அப்படின்னா இங்க பாருங்க மவுத் பொத்திங் அதானே? சரி பொத்திக்கிற. இப்ப இல்லைங்க இந்த நாய் பாம்புல பாத்துட்டு இருக்கு. அதுக்கு முள்ளு அதுக்கே வச்சிருங்க சரியா? ஓகே. மீன் முள்ளு. திஸ் டாக் இட் வெரி பாவம் பிளாக்கி. சாப்பிடட்டும் சரியா? சாப்பிடட்டும். நம்ம விளையாடுவோமா? நாங்க விளையாடல எவம்பளை என் சோத்துல சோற போட்டது வாய் வேற உளரும். என்ன இது? செருப்பு செப்பல். என் செருப்புல சோற போட்டது. இது எப்படி என்ன பண்ணலாம்? சவுட்டி எதை தூக்கணும்? சவுட்டு 2 காலைய வச்சு சவுட்டு பண்ணி சவுட்ட முடியல. நான் வரேன். உனக்கு தெம்பு அவ்வளவுதான் இருக்கு. வாவ் இப்படி முட்டுக்கு எப்ப நான் முக்குக்கு எல்லாம் வெளியே வந்துடும் போலுக்க. வயிற்றுக்குள்ள எடுக்க குடல் குந்தாணி எல்லாம் கண்டிப்பா வரும். வாவ் இது குறுக்குக்கும் காலுக்கும் ஏதோ நல்ல ஒரு எக்ஸசைஸ் போல. ஐயே
நான் இந்த 2 அண்ணனுங்களையும் பார்க்காம ஓவரா பேசிட்டு இருக்கணும். எங்க இருக்காங்க? பஸ் No problem. டிரைவர் அண்ணனுங்க பார்த்துட்டே இருக்காங்க. மக்களே பாத்தீங்களா, இது இந்த முட்டு இருக்குல்ல, இந்த முட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஆனா இது பொத்துன்னு அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாத்துருங்க. நைஸ். இந்த சைடு வா. ஓகே, ஐ வில் கம். சத்தியமா சாப்பிட்ட உடனே உறங்கணும்னு தான் தோணுது. நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தா பிள்ளைகளை என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருச்சு. அதுங்களை பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு ஃப்ரீயா வரலான்னு பார்த்தா பள்ளிக்கூடத்துல நாங்க ஃப்ரீயா வரணும்னு தான் அதோட விட்டுட்டே வந்தோம். ஆமா, அடுத்து அங்க இருந்து போன் வந்துருச்சு. இப்போ ஏமாத்தி வச்சிருக்கேன், அம்மா வருவேன்னு சொல்லு பப்ளுட்டேன்னு. 50 கிலோ தங்க. நல்லா இருக்கு பாத்துக்கிடுங்க. நல்ல காத்தோட்டம். தின்ன மட்டும் ஒரு பாய விரிச்சு படுத்தா எம்பூட்டு அழகா இருக்கும். இது அவளே வச்சு ஸ்கூட்டிக்கு நீ தூக்கு பாப்போம். ஐ வில். ஐயோ மறந்துட்டேன். தூக்கு. ஐ வில் கம். பட் ஆனா சாப்பிட்டோன்னு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. இருக்கு. தூக்கிட்டி பாப்போம். என்னத்த தூக்கணும்? உன்னிக்கிட்டு இப்படி தூக்கு. இப்படி